இந்த பதிவை கேட்கும்போதே தலையில் ஒரு அழுத்தம், அதுதான் அறிகுறி. அவர் தொட்டதுக்கு உண்டான அறிகுறி. இந்த பதிவை முழுமையாக கேட்கும்போது தான் அந்த அழுத்தமே ஏற்படும். இதை தியானிச்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பதிவை கேளுங்க. கண்டிப்பாக அவருடைய கை விரல், அவரோட கை உங்கள் தலையில் மட்டும்தான் தொடும். அது ஒரு அழுத்தத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறுமா ஆகாதன்றதுக்கு இந்த பதிவே ஒரு சாட்சியாக விளங்க போகுது. இது ரொம்ப சாதாரணமான பதிவு தான். ஆனால் இந்த பதிவை ஆழ் மனதில் பதிய வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மாவும் சாயப்பாவோட ஆன்மாவும் ஒன்றா கலக்கும். சர்வ வல்லமை படைத்த சாயப்பா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இப்போ வரைக்கும் செய்யல. காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா தானே நாம் அதில் இருந்து மீள முடியும். ஆத்ம சக்தி எந்த மனுஷனுக்கும் இல்லை. 90% மக்கள் அந்த ஆத்ம சக்தியை தன்னுடைய சக்தியில் கலக்க விடவே இல்லை. வில்லத்தனமான வேலைகளை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியாமல் பல அழுக்குரல்கள் உங்கள் ஆழ் மனசில் அழுதுகிட்டே இருக்குது. அது அழுவுற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அதனுடைய அழுகையை நிறுத்தணும் அப்படின்னா உணர வேண்டிய விஷயத்தை நீங்கள் உணர்ந்தாதான் உணர்வின் மூலமாக அதை கட்டுப்படுத்த முடியும். நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க, வந்து உங்கள் வாழ்க்கையை விளையாட்டாக நினச்சி விளையாடுவாங்க. உங்களை அழ வைக்கிறது தான் அவங்களுக்கு வேடிக்கையாகவும் வாடிக்கையாகவும் இருக்குது. விடக்கூடிய மூச்சில் கூட கடவுளை கலக்க முடியும். ஆனால் நாம் விடக்கூடிய எந்த ஒரு மூச்சு காற்றுலேயும் கடவுளுடைய வாசனைகள் அப்படின்றது கூட இல்லவே இல்லை. இது வரைக்கும் சொல்கிற நீங்கள் தான் கடவுளை பார்க்குறீங்க. கடவுள் உங்களை இந்த நிமிடம் வரைக்கும் பார்க்கலை, ஆனால் அவர் பார்க்கணும்னு துடிக்கிறாரு. அப்போ இந்த பதிவை கேட்டால் என்ன நடக்கும்னா கண்டிப்பாக பார்ப்பார். உங்கள் தலையில் ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தமே மிகப்பெரிய அறிகுறியை உருவாக்கும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, கடவுளுடைய சக்தி வாய்ந்த வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு உணர்ந்து செயல்படுறீங்க, எதையெல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் உணராமல் இருக்கிறீங்க. அப்போது உணர வேண்டியதை உணர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்தா உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் திருப்பு முனை
இதனால் உங்களுக்கு பாதிப்பு இருந்து அது வெற்றி அடையுமா, இல்லை இருக்கிறதே தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்களா? இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கும் இந்த பதிவு பதிலாக அமைய போகுது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த சக்தி நமது சாயப்பா. அவர் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயமும் நடக்க போகுது. உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அவரே பொறுப்பேற்கிறார். இந்த நிமிடத்தில் இருந்து இப்போ நீங்கள் இந்த பதிவில் சொல்லக்கூடியதை உணர ஆரம்பிச்சிட்டா இந்த நிமிஷம் உங்கள் தலைகளில் ஒரு அழுத்தம் கிடைக்கும். கண்டிப்பாக அழுத்தம் கிடைக்கும். ஒன்று, இந்த பதிவு முடிவதற்குள்ள தலையில் ஒரு அழுத்தம் ஏற்படும். இல்லை இந்த பதிவு முடிஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால உங்கள் தலையில் அழுத்தம் ஏற்படும். அந்த தலையில் அழுத்தம் ஏற்பட்டால் அதுவே உங்களுடைய அறிகுறி. கடவுள் உங்கள் வாழ்க்கைக்கு இனி பொறுப்பேற்க போகிறார். முதல்ல எல்லா விஷயத்தையும் முழுமையாக கேட்கணும். அரைகுறை வேண்டாம். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம அரையும் குறையுமா இருந்ததால தான் நம்ம வாழ்க்கை முதுமை அடையல. யார் யாரோ நம்ம வாழ்க்கையில் விளையாடுறாங்க. நம்ம துன்பப்படும் போதும் துக்கப்படும் போதும் அவர்களோ பயங்கரமாக சிரிக்கிறார்கள். அப்போது கண்டவங்க நம்ம வாழ்க்கையில் வந்து விளையாடக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பேற்றுக்கிட்டால் இதுதான் நடக்கும். நம்ம வாழ்க்கைக்கு கடவுள் பொறுப்பேற்றுக்கிட்டால் அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் சில மனிதர்கள் உள்ளே வருவார்கள், வெளியேறுவார்கள். உள்ளே வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது இல்லை. ஏன்னா இது அவராலேயே அனுப்பப்படுகிறது அப்படின்னு தோணும். உங்களை விட்டு வெளியில் போனாலும் அதுக்கும் துக்கப்பட போவது இல்லை. ஏன்னா இதுவும் அவர் மூலமாக தான் நடந்ததுன்னு. என்கிட்ட ஒரு சாய்ராம் கேட்டாங்க, எப்படி இவ்வளோ பெரிய தோல்விகள் எல்லாம் நீங்கள் தாங்கி வரீங்க? நான் தொடர்ந்து அன்பே சாய் ஆரம்பித்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களுடைய ஸ்பீச்சை கேட்குறேன். ப்ளஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட தெரியாது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதுன்னு. அத்தனையும் நீங்கள் சொன்னதை நான் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு இழப்புகளும் இருக்கிற ஒரு மனுஷனால் இந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குதுன்னா சாயப்பா உங்களோடு இருக்கிறார் அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. ஆனால் உங்களை மாதிரி எனக்கும் அந்த மனநிலை வரணும். அப்படி வரும்போது தான் நானும் இன்னும் 10 பேருக்கு உதவிகரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் அந்த சாய்ராமுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே போல் என்னை படைச்ச நம்ம சாயப்பாவுக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய லிஸ்ட்டு கொடுத்தாங்க. எத்தனை கஷ்டங்களை நான் அனுபவிச்சேனோ அது எல்லாத்தையும் ஒரு ஆடியோ மெசேஜில் பண்ணாங்க. அந்த ஆடியோவை நான் கேட்டு முடிக்கிறதுக்கே 1/2 hour ஆச்சு. அப்போது கடவுளுடைய பலத்தை தாண்டி நம்ம பலம் பெருசு இல்லை. நம்ம பலத்தை உணர்ந்தால் கடவுள் நமக்கு கூடுதலான பலத்தையும் கொடுக்குறாரு. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த ஸ்பீச்சஸ் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்குது. உன் பலத்தை அறிந்து கொள், நீ பலமானவன்னு நினை, உன்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நினை. வெட்டி கதை, துக்க கதை, ஆறுதல் கதை பேசுறதுக்காக உன்னை படைக்கல. உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி பலம் வாய்ந்தது. எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதால நீ பலகீனமாயிடக்கூடாது. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டவன் தான் பலசாலியாக மாறுறான். சில பேர் கண்ணை மூடுறாங்க, சில பேர் கண்ணை திறக்கிறாங்க.
கண்ணை திறந்தவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கண்டடைகிறான். கண்ணை மூடினவன் கடைசியாக அவன் கண்டது என்னன்னா துன்பம். அதனோடு அவன் அந்த கண்களை மூடினதால் அந்த துன்பத்துக்குள்ளேயே வாழ்க்கையை வாழ்ந்து அவன் தனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளை அடைஞ்சிக்கிறான். இப்போ உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டுள்ளது. ஸோ நீ கீழே விழுந்தாலும் எழுந்திருக்கிற, அவன் கீழே விழுந்தும் எழுந்திருக்கல. சில பேர் எழுந்திருச்சாங்க, நடந்தாங்க, மறுபடியும் விழுந்தாங்க, மறுபடியும் எழுந்திருக்க பயம். சரி, எழுந்திருச்சாதானே விட முடியும், எழுந்திருக்கலைன்னா விட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக அவங்க ஒரு மோசமான நிலையில் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், வாழ்ந்து மறைந்தார்கள். அப்போ நாம் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். விழுந்தோம், மறுபடியும் எழுந்திருச்சோம், விடமாட்டோம் அப்படின்னு. இனி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எழுந்திருச்சோம். ஆனால் மறுபடியும் விழுந்த உடனே மனசு பயம் வந்துடுச்சு. மறுபடியும் என்னால் விட முடியாது, அதனால் நான் இப்படித்தான் இருப்பேன், விழுந்தது போல தான் இருப்பேன் அப்படின்னு விழுந்தவங்களா இருக்காங்க. ஆனால் மறுபடியும் எழுந்திருச்சாங்க இல்லையா? ஆமாம், விழுந்தா எழுந்திருக்கணும், மறுபடியும் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இதுதான் பலத்தை பெருக்குவதற்கு உண்டான ஒரு வழி. நீ எத்தனை தடவை எழுந்திருக்கிறியோ அத்தனை தடவை விழணும். அப்போது நேற்று விழுந்தது 100 அடி குழியில், இன்னைக்கு விழுந்தது 50 அடி குழியில், நாளைக்கு விழப்போகிறது 10 அடி குழியில். அப்போது அடி முன்னாடி இருக்கிறது தான் பலம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அடி அந்த அடியை விட பலம் வாய்ந்தது இல்லை. ஆனால் அவன் மனசில் ஒரு பலமாக நீ நினச்ச. நல்லா யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்த துன்பம் இப்போ இருக்கக்கூடிய துன்பத்தோட கம்பேர் பண்ணும்போது பாதி பேருக்கு அதையே தாண்டிட்டோம், இது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில பேர் அன்னைக்கு விழுந்த அடியை விட இன்றைக்கி விழுந்த அடி குறைவாக இருந்தாலும் எழுந்திருக்க முடியல. அடின்றதை காமனாக எடுத்துக்கிட்டாங்க, விழுந்ததை காமனாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ விழும்போது அன்றைக்கி 20 அடி, ஆனால் இன்றைக்கி விழும்போது 10 அடி. சரி, 20 அடியில் இருக்கும்போதே நம்ம எழுந்திருச்சு நின்னோம், இப்போ 10 அடி தானே விழுந்திருக்குது, இப்போ ஏன் நம்மளால் எழுந்திருச்சு நிற்க முடியாதுன்னு கேள்வி கேட்டால் உடனே எழுந்திருப்பான். ஆனால் அந்த அடி அவன் எண்ணலை, அடி விழுந்துடுச்சுன்னு அவன் நினச்சதால கீழே விழுந்துட்டான். இதெல்லாம் இந்த பதிவில் நான் சொல்கிறதுனா முழுமையாக கேட்கணும். இதெல்லாம் நம்ம உணரணும். அதான் எடுத்தவொடனே சொன்னேன், உணர வேண்டியதை உணர மறுக்கிற கூட்டம் தான் கடைசி வரைக்கும் துன்பப்பட்டு நோயோட இந்த உலகத்தை விட்டு போகுது. என்னடா நீ வாழ்ந்தன்னா வாழவே இல்லை, நாம் வாழவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நாம் வாழவே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே சக்தி கடவுள் சக்தியாக இருக்கணும், மனிதன் சக்தியாக இருக்கக்கூடாது. அப்போ மனிதன் உன்னை அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னா நீ அவனுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி நடந்ததால் உன்னை அடிமைப்படுத்துகிறான். ஒருத்தன் உன்னோட குற்றத்தை மன்னிக்க மாட்டேன்றான் அப்படின்னா அவன் மனுஷனாக இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை, நீ அவன் கூட வாழ்கிறதுலையும் தகுதி இல்லை, அர்த்தமும் இல்லை. அப்போது உன்னுடைய பாதையை நீ தனிப்பட்ட முறையில் உருவாக்கும்போது ஒன்று அந்த மனுஷன் உன் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவான், இல்லை உன்னை விட்டுட்டு போவான். விட்டுட்டு போனாலும் நல்லதுன்னு நினச்சிக்கோ. ஏன்னா அடிமையான வாழ்க்கையில் உன்னுடைய ஆன்மாவையும் அடிமை ஆக்காத. உன் உடல், உன் மனம், உன் எண்ணம், உன் புத்தி, உன் ஆன்மா எல்லாத்துக்கும் ஒரு மனுஷனை கிட்ட நீ கொடுத்துட்டேன்னா அப்புறம் உன்னை எதுக்கு கடவுள் படைச்சாரு? அதற்காக விட்டு விலக சொல்லலை. அளவுக்கு மீறி ஒரு விஷயங்கள் நடக்கலைன்னா விலகி நிற்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நாங்கள் யாரையும் விலக சொல்லணுன்ற அர்த்தம் இல்லை. குடும்பன்றது தான் கோவில். அது கோவிலாக இருக்கிற வரைக்கும்
அந்த குடும்பன்றது கோயிலாக இல்லாமல் குடும்பன்றது ஒரு சுடுகாடாக இருந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் மன ரீதியாக தயாராகுங்க எல்லாவற்றிற்கும். உங்கள் பலத்தை பெருக்குங்க. எந்த காரணத்தை ஒரு தோல்வியை உங்களுக்கு வந்தாலும் அந்த இடத்துல பலகீனம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை மாற்றவே முடியாது. ஒரு நல்லது ஒன்று வந்துச்சுன்னா ஒரு கெட்டதும் வரும். ஒரு கெட்டது வந்தாலும் நல்லதும் இருக்கும் அங்கே. இப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? உனக்கு கெட்டது நடக்கும், ஆனால் கூடவே நல்லதும் ஒன்று இருக்குன்றதை நம்பு. நீ நம்புனா உனக்கு எல்லாமே சாதகமாக நான் உனக்கு செஞ்சு தருவேன். நீ நம்பலைன்னா உனக்கு எல்லாமே பாதகமாக போயிடும். நீ நம்பினாதான் உன்னை உணர முடியும். அப்போ உன்னை உணர்ந்தாதான் என்னுடைய சக்தியை நான் உணர முடியும். நான் சர்வ வல்லமை படைத்தவன் அப்படின்றத நீ தெரிஞ்சிருந்தும் உனக்கு அந்த வல்லமை வராததுக்கு காரணம் நீ உன்னுடைய மனநிலையை மாற்றத்தை இப்போ வரைக்கும் ஏற்படுத்தலை, உணரவே இல்லை. ஒரு சின்னதாக தடுக்கி விழுந்தா கூட விழுந்துட்டோமேன்ற உணர்வு தானே இருக்குதே தவிர விழுந்தா எழுந்திருக்கணுன்ற உணர்வு அற்ற மனிதனா நீ வாழும்போது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி என்னோட சர்வ வல்லமையையும் கொண்டு வந்து உன்னை சீர்படுத்த முடியும்? இதெல்லாம் தான் அவருடைய கேள்விகள். இதெல்லாம் தான் அவர் உங்களுக்கு தரக்கூடிய பதில்கள். உங்களுடைய கேள்விகளும் கேட்டு பதில்களையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி ஒரு வல்லமை, அது கூட என்னுடைய சக்தியும் கலக்கணும். அந்த என்னுடைய சக்தி கலந்தால் மட்டும்தான் மகாபாரதத்தில் எதிரிகள் ராட்சசத்தனம் கொண்டவர்களாக இருந்த பொழுதும் யார் ஜெயிச்சாங்க? பாண்டவர்கள். ஏன்னா பாண்டவர்கள் பக்கம் யார் இருந்தாங்க? கிருஷ்ணர். அப்போது கிருஷ்ணருடைய சக்தியும் பாண்டவரோட சக்தியும் கலந்ததால தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வெற்றி அடைந்தார்கள். எதிரணி மோசமான தோல்வியை அடைஞ்சது. அப்போ அர்ஜுனருடைய அந்த ஆத்ம சக்தியில் எது கலந்துச்சு? கிருஷ்ண பரமாத்மா கலந்தார். ரைட்டா? அப்போ நம்மளுடைய ஆத்ம சக்தியில் இப்போ வரைக்கும் சாயப்பாவோட ஆத்ம சக்தி கலக்கலை. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. கடவுளுடைய ஆத்ம சக்தி கலக்கவே இல்லை. இதை நாம் புரிஞ்சிக்க முயற்சிகள் செய்யும்போது நமக்கு பல துன்பங்கள் நம்மளை படாத பாடுபடுத்துது. அப்போது அந்த ஆத்ம சக்தி கலக்கணும் அப்படின்னா நீ உன்னை முழுவதுமாக உணர வேண்டும். எல்லாமே கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லி நீ எதுவும் செய்யாமல் இருந்தா நீ மட்டும்தான் என்னை பார்க்க முடியும், நான் உன்னை பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேடியம் இருக்குது, அங்கே லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அங்கே பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. அப்போ அந்த ஆடியன்ஸ் பிளேயர்ஸை பார்க்க முடியும். கரெக்டாக? அந்த ஆடியன்ஸ் பிளேயர்ஸை பார்க்க முடியும். உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா விளையாடக்கூடியவர்கள் அவர்கள் தான், நம்மெல்லாம் பார்க்கக்கூடிய கூட்டம். ஆனால் இங்கே சாய்ப்பா என்ன நினைக்கிறாரு? நீங்கள் இறங்குங்க வீரர்களா, அப்போ தான் நான் உன்னை பார்க்க முடியும். செயல் புரியாமல் விட்டால் உன்னை நான் எப்படி பார்க்க முடியும்? உன்னை எந்த அடிப்படையில் உனக்கு தேவையான அத்தனை பலத்தையும் கொடுக்க முடியும்? ஏன்னா என்னதான் உன் கூட கலக்கலையே. கலந்திருந்தால் தானே உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நடக்கும். நீ கலக்க விடலையே. அப்போது எப்படி கலக்க முடியும்? நீ என்னை உணரும் போது கலக்குவ. அப்போ என்னை உணர்வதற்கு முன்னாடி ஒன்றை நீ உணரு. நீ யார் அப்படின்றத யோசி. நீ யார் அப்படின்னா உன்னுடைய பெயரோ, உன் ஜாதியோ, உன் பதவியோ, உன் படிப்போ
இல்லை வேறு ஏதாவது அந்தஸ்தோ இல்லை. நீ யார் அப்படின்னா கடவுளுடைய ஒரு துளி. அந்த துளி தான் நீ. அந்த துளியை ஒரு மையமாக வச்சு ஒன்றை நீ உணர ஆரம்பிக்கும் போது உன்னுடைய எண்ணங்கள் சுத்தப்படுத்தப்படுது. உன்னோட மனசில் ஒரு அமைதி வருது. அது நிதானத்தை கொடுக்குது. அடுத்தது என்ன செய்யணுன்றதை தீர்க்கமாக யோசிக்குது. அடுத்த 6 மாதத்தில் உன்னோட அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் ஒரு மெகா விடுதலையை அது பெற்று தருது. இப்போது ஒரு ஃபேனை ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் தேவைப்படுவது ஒரு ஸ்விட்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணும்போது ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிடும், ஆன் பண்ணும்போது ஆன் பண்ண ஆன் ஆகிடும். அதே போல் உன்னுடைய மனதையும் கட்டுப்படுத்த உன்னால் மிகவும் எளிதாக முடியும். அதற்கு தேவை தீவிரமான பயிற்சி. அந்த பயிற்சியோட ஆசிரியர் நீதான். அப்போ மாணவனும் நீதான். உனக்குள்ளே இருக்கக்கூடிய விதைக்கிற அத்தனையும் நீதான் விதைக்கிற, நீதான் அறுவடையும் செய்கிற. நீ ஒரு சுதந்திரமானவன். அந்த சுதந்திர காற்றை நீ சுவாசிச்சாதான் உன்னுடைய ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை. இல்லைன்னா உன்னோட ஆன்மா எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறது. உன்னுடைய ஆன்மா அழுதுகிட்டே இருக்குது. ஏன்னா உன்னோட ஆன்மாவுக்கு பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கவே இல்லை. நீ நல்ல எண்ணங்களை மனசில் வச்சு செயல் புரியும் போது தான் உன்னுடைய ஆன்மா சுதந்திரம் அடையுது. இதையெல்லாம் நீ யோசிக்க மறுக்கிற. இதனால தான் உன்னுடைய லைஃப்பில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அழக்கூடிய ஆன்மாவை என்ன செய்யணும்? சமாதானப்படுத்தணும், அழாமல் பாதுகாக்கணும். அதுதான் மிக முக்கியம். அப்போது அழுதுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் எப்படி இருக்கும்? சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் எப்படி இருக்கும்? நல்ல விஷயத்துக்கு போகும்போது அந்த இடம் மலர்ந்திருக்கும். அதே போல் வேறு அதற்கு எதிராக ஒரு விஷயத்துக்கு போகும்போது அந்த இடம் அழுக்குறலோடு தான் இருக்கும். ஒரு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த அழுக்குறலும் உன்னுடைய ஆன்மாவுக்கே சொந்தமாகுது. அது 24 மணி நேரமும் அடிமையாக இருக்கிறதால அது அழுதுகிட்டே இருக்குது. அப்போ அந்த ஆன்மாவை கடவுளோட ஆன்மாவாக இணைக்கணும். அப்போ இணைக்கும் போது உங்களோட பிறவின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போகுது. உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் மற்றவங்க போல நீங்கள் இல்லை. ஒரு தனித்தன்மையை நீங்கள் உணர்வீர்கள். பழிக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்காது. உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டுறவர்களை கூட மன்னிப்பீங்க. அடுத்தது எல்லா இடத்துல இருந்தும் கடவுள் உங்களை காப்பாற்றுவார். என்னைக்கு நீங்கள் சண்டை போடாமல் இருக்கீங்களோ அன்னைக்கு கடவுள் சண்டை போடுவார். என்னைக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறீங்களோ அன்றைக்கி கடவுள் சரி எல்லா விஷயத்தையும் இவன் பார்த்துக்கிறான், எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போயிடுவார். இதெல்லாம் அனுபவ ரீதியாக இன்றைக்கு மட்டும் இல்லை, அன்னையிலே இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் இந்த சாய்ராமையிட்ட அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. இத்தனை வருஷம் நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை கல்லும் முள்ளும் ஒரு பாலைவனத்திலையும் நடந்து வந்தீங்க. உங்களுக்கு துணை அப்படின்றது கடவுள் மட்டும்தான். கீழே மிக பெரிய இடத்துல விழுந்தும் இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா எனக்கு நீங்களே ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு ரோல் மாடலாக இருக்கிறவர் யார்? சாயப்பா. அதனால் என்னோட நிஜ ஹீரோவே அவரு தான். அவர் கொடுத்த வழிகாட்டுதலின் படிதான் இந்த நிமிடம் வரைக்கும் என்னோட மூச்சு காற்றும் இயங்குதுன்றதை நான் ரொம்ப திமிராக கூட சொல்லுவேன், ஆணவம் படித்தவனாக கூட சொல்லுவேன், அகங்காரம் படித்தவனாக கூட சொல்லுவேன். என்னோட மூச்சு காற்று கூட அவர் எப்படி சுவாசிக்கணும்னு சொல்கிறாரு. ஒருவேளை அந்த மூச்சு காற்றை அவர் சுவாசிக்கலைன்னா எனக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு மாதிரி ஓவர் டென்ஷனாக இருக்கும். அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன், என்னுடைய மூச்சு காற்றை என்னுடைய வழிகாட்டுதலின்படி நான் செய்கிறணும் அப்படின்னு.
அப்போ அடுத்த 1/2 hour தனிமையாக இருப்பேன். கடவுளே, உன்னுடைய மூச்சு காற்று தான் நான் சுவாசிக்கணும், உன்னுடைய மூச்சு காற்றை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது ஆழ்ந்த அமைதியாக இரு என்னை மனசை வச்சுப்பேன். அதுக்கப்புறம் சுவாசிக்க ஆரம்பிப்பேன். அதற்கப்புறம்தான் ஒரு நல்ல மூச்சு காற்றை சுவாசித்த ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வரும். அப்போது மூச்சு காற்றா கலந்துருக்காருன்னும் போது அப்போ அந்த மூச்சு காற்று தானே உள்ளே போகுது. இந்த பிரபஞ்சம் கொடுக்குறது என்னது? காற்று இல்லையா? அந்த காற்றை தான் நம்ம சுவாசிக்கணும். அப்போ காற்றை சுவாசிக்கும் போது பாசிட்டிவாக சுவாசிக்கணும். உள்ளே போகும்போது நல்ல சக்திகள் போகிற மாதிரியும், வெளியில் வரும்போது கெட்ட சக்திகளை வெளியில் அனுப்புது. இந்த ப்ராசஸிங்கை மூச்சு பண்ணுதுன்னும் போது சின்ன சின்ன பாவங்கள் கூட, சின்ன சின்ன தீங்குகள் கூட வெளியில் வந்துடுது. நம்ம இந்த நான் வெஜிடேரியன் இல்லை உணவு ஜீரணமாகாத ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுக்கும்போது இப்போ ரீசன்ட் டேஸில் என்ன பண்ணுறோம்? ஹாட் வாட்டர் குடிக்கிறோம். ஏன் குடிக்கிறோம்? ஹாட் வாட்டர் உண்மையிலே மருந்து. அதுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஃப்ரிட்ஜ் வாட்டர் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷம். ஹாட் வாட்டர் எப்பயுமே குடிச்சு பாருங்களேன், ரொம்ப நல்லது. அதாவது உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு சூடு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு குடிச்சு பாருங்கள். சாப்பிட்ட உடனே குடிச்சு பாருங்கள். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது தான், ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் வெந்நீர் குடிச்சு பாருங்கள். அந்த கடினமான ஃபுட்டு கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல தான் இந்த மூச்சு காற்று உங்களுக்கு. அப்போ நீ சுவாசிக்கும் போது பாசிட்டிவாக சுவாசி, வெளியில் வரும்போது உன்னுடைய ஒட்டுமொத்த எதிர்மறை எண்ணங்களும் வெளியில் வந்திருக்குதுன்னு நினைக்கும்போது உன்னுடைய ஆழ் மனசில் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்ற ஒரு சின்ன பதிவு கூட அங்கே இல்லை. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் 70% மக்கள் ஆழ் மனதில் கோடிக்கணக்கில், மில்லியன் கணக்கில், டன் கணக்கில் எதிர்மறை எண்ணங்களை வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி எத்தனை மனித ஜென்மத்தில் அவங்க ஜென்மம் எடுத்திருக்காங்களோ அத்தனை ஜென்மத்தோடைய அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே அந்த ஆழ் மனசில் பதிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் ஃபோன் இருக்குது, உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ ஒருத்தவங்க அனுப்புகிறாங்க, பார்த்த உடனே டெலீட் ஆகிடுதா? நீங்கள் டெலீட் பண்ணாதான் டெலீட் ஆகுது. அப்போது அதுக்கு எங்கேயோ ஒரு இடம் இருக்குது, அந்த பிக்சரை சேவ் பண்ணக்கூடிய ஒரு இடம், தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையா? அதே போல் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஆழ் மனசு இருக்குது. அந்த ஆழ் மனசில் அத்தனையுமே சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ அதில் இருந்து ஒவ்வொன்றா எடுக்கணும். குப்பை இருக்கிற இடத்துல குப்பை இருக்கணும். நல்ல அருமையான ஒரு இடத்துல குப்பை இருந்தால் என்ன ஆகும்? ஒரு வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கி போட்டீங்க, 10 வருஷமாக அந்த இடத்த நீங்கள் போய் பார்க்கல. இப்போது அந்த இடம் என்ன ஆகுது? ஒரு குப்பை மேடு மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த இடத்த யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போது நீங்கள் அந்த இடத்த சுத்தப்படுத்தி அடுத்த கொஞ்ச நாட்கள் யாரும் எந்த குப்பையும் போட மாட்டாங்க. ஏன்னா குப்பை இருக்குதேன்னு சொல்லி குப்பையே போடாதவங்க கூட எப்போ இங்கே போட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சுத்தப்படுத்துகிற இடத்துல குப்பை சேராது, சுத்தம் இல்லாத இடத்துல குப்பை சேரும். அப்போது எதிர்மறை எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல நேர்மறை எண்ணங்கள் அப்படின்ற ஒரு விஷயமே வராது. புரியுதா உங்களுக்கு? நேர்மறை எண்ணங்களே வராது. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நம்ம கழுவுனாதான் நேர்மறை எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆக்கிரமிப்பு செய்யும். இதை எல்லாத்தையும் 1க்கு 2 தடவை யோசித்து பாருங்கள். உங்களை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இந்த நிமிஷம் உங்களை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை தொடர்ந்து ஒரு 2 தடவையாவது 3 தடவையாவது கேளுங்க. இது ஒரு சாதாரண பதிவு தான், ஆனால் இதை ஆழ்ந்து கேட்கும்போது தான் எவ்வளவு பெரிய விஷயத்தை நாம் வாழ்க்கையில் தவற விட்டுட்டோம்,
கடவுளுடைய ஆன்மா நம்ம ஆன்மா கூட துடிக்குது சேரணும்னு, நம்ம ஆன்மாவும் துடிக்குது கடவுளோட ஆன்மாவோட சேரணும்னு. ஆனால் நாம தான் நம்மளுடைய தீய எண்ணங்களை மோசமாக வளர்த்து வச்சுட்டு ரெண்டுத்துக்கும் தடை போடுறோம், ஒரு இடைஞ்சலை கொடுக்குறோன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வரும். அப்போ கடவுளுடைய ஆன்மா என்னுடைய ஆன்மாக்குள்ளே சேர்ந்தாதான் அந்த வல்லமை சக்தி இறங்கும். இல்லைன்னா என் வாழ்க்கையில் கண்டவங்க வருவாங்க, விளையாடுவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, சிரிப்பாங்க, ரசிப்பாங்க, விட்டு போயிடுவாங்க. மறுபடியும் கண்ணீர் வர வைக்கணும், கதறணும், எப்படா அங்கிருந்து ஒரு சிக்னல் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கணும். அடுத்தது யாரோ இன்னொருத்தர் வருவார், அவரும் இதே மாதிரி விளையாடுவார், இதே மாதிரி வேதனையில் சிரிப்பார். நம்மளை அழ வைக்கிறது தான் அவருடைய வேடிக்கையாக இருக்கும், வாடிக்கையாக இருக்கும். இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மோசமான சம்பவங்களும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.